இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் என்ற பெரிய பிராண்டில் வந்து qled 60R இந்த பிராண்டை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உடனுக்குடன் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். Don't stop the beat. சரி வாங்க நம்ம அன்பாக்சிங்கில் போகலாம். அன்பாக்சிங் பண்ணலாம். என்னடா நீங்கள் டிவி இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆனால் டிவி ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சாம்சங் சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்து இப்போ தான் மாட்டேன் ஜஸ்ட் 1 hour ஆச்சு. என்னால் அந்த வீடியோ போட முடியல, அதை கிளிப் எடுக்கிறேன். சரிங்களா, நான் உன்னை எங்கள் அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். பொண்டாட்டிய புருஷன் தான் அம்மாவை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிறத விட அவன் அவனுக்கு பிறந்து பெண் குழந்தை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்துக்குவியா பார்ட்னர்? சரி வாங்க இப்போ பாக்ஸுக்குள்ள இந்த டிவியில் என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஈஸர் மேல, ஒரு ஆக்சிலரி கேபிள், அப்புறம் ஒரு குவிக் கைட் செட்டர். அவ்வளோ ஒரு கேபிள், இது கேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பிசிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவியில் என்னென்ன இருக்குன்ற ஃபங்க்ஷன் ஃபுல் இருக்குது கட்டி. இந்த ரிமோட்டோட ஆங்கிள் பார்த்தா பார்க்க ஸ்லீக்காகவும் அழகாகவும் இருக்குது. பட் இதில் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். இதில் முக்கியமாக என்னென்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்கிறதால நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாகவும் இதில் நம்ம ஒரு சர்ச் பண்ண சொன்னால் இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் இது சர்ச் பண்ணலாம். அதேமாரி பட்டன்ஸ் 1 2 3 இந்த கொச்சன்னு அதிகமாக கொடுக்காம டீசெண்டாக 1 2 3 சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்ன்றதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதேமாதிரி சேனலும் அதேமாரி தான். அதேமாதிரி முக்கியமாக இதில் ஆம்பியன் முழுக்க ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரீமியம், அப்புறம் யூடியூப் அண்ட் WW கூகுள் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறதால இந்த ரிமோட்டு வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, கொஞ்சம் திக்னஸாகவும் இல்லை, பார்க்க அழகாக டீசெண்டாக இருக்குது. சாம்சங்ன்ற பேரும் இருக்குது. ஓகே, இந்த சாம்சங் qled Q60R என்ற கோட் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. இதில் 100% கலர் அண்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எந்த டிவிலையும் இல்லாத ஆம்பியன் மோட் என்ற ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிக்ஸ்பி என்ற 2.0 வித் 1 ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வேலை செய்யுது. இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் சேர்த்து இருக்குது. ஸ்மார்ட் திங்ஸ் அண்ட் பிசி ஆன் டெமான் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாம்சங் குவிக் செட்டப் கைடில் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை, எப்படி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஹவு டு டேக் த டிவி, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இது வால் மவுண்டபிளும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டு வச்சும் பண்ணலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருவாங்க. 2 ஸ்டாண்டு இருக்குது. ஸ்டாண்டு யூஸ் பண்ணி பேக்கில் பவர் சப்ளை கொடுக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தா அதான் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இதில் அவ்வளோ பெருசாக கொடுக்கல. கட் பண்ணி
யூசர் மெனு என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் வேணும்னா இதில் யூசர் மெனுவில் போய் உங்களுக்கு எப்படி எப்படி ஃபிட் பண்ணலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்றதுக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளோதான், இதே வச்சுருவோம். அடுத்து நம்ம ஆக்சசரிக்கு சாரி நண்பர்களே, நான் இது டிவியில் தான் இது எல்லாத்தையும் காட்டியிருக்கணும் உங்கள்கிட்ட. பட் டிவி வால் மவுண்டட் பண்ணதால் என்னால் கேமரா எடுத்துன்னு போய் காட்ட முடியல. சரி, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன், எந்தெந்த கேபிள் எல்லாம் செட் ஆகணும். கிட்டவா இதில் ஃபஸ்ட்டு யூஎஸ்பி ஒரு பின்னுக்காகும். அப்படி இல்லைன்னா இது டேட்டா கார்டு நீங்கள் ஒரு மோடம் போடுறதாகவும் அப்படி இல்லைனா ஒரு பென்ட்ரைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்பது ஒரு ஹை ரெசல்யூஷன் உள்ள ஒரு செட்டப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுற பின்னு. ஆப்டிக்கல் அப்படி டிஜிட்டல் ஆடியோ ஆப்டிக்கல் அப்படின்றது என்னென்னா ஆடியோ அவுட்புட் ஆப்டிக்கல்ன்றது என்னென்னா நம்ம இப்போ அட்வான்ஸாக வர ஹோம் தேட்டருக்கு எல்லாத்துக்கும் இந்த அவுட்புட் தான் கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஏஆர்சி அப்படின்ட்டு டால்பி சப்போர்ட் உள்ள சவுண்ட் பாரோ ஒரு 7.5 இல்லை 5.1 ஹோம் தேட்டருக்கும் யூஸ் பண்ணிட்டு HDMI அதேமாதிரி HDMI கேபிள் 3 கொடுத்துருக்காங்க. 3த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேன் வந்து இன்டர்நெட் நம்ம இது மூலமாக ஒயர் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன இருக்குதுன்னா இங்கே வந்து ஏவி நம்ம செட்டப் பாக்ஸோட 3-in-1 பின் கொடுத்துருந்தாங்க. நான் அதை காட்ட உங்கள்கிட்ட மறந்துட்டேன். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 3-in பின் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம கனெக்ஷன் பண்ணி ஏவியை பார்த்துருக்கலாம். அப்புறம் காம்பனண்ட் என்பது என்னன்னா ஆம்ப்ளிஃபயர் கூட 5 பின்னு கொடுத்துருப்பாங்க. பேஸு, சவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு எல்லாம் இதெல்லாம் சேர்த்து 3-in-1 பின்னு கூட ஜாயின் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்புறம் 2 பின்னு எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணுறதுக்காகவும் இல்லை கம்ப்யூட்டருக்காகவும் ஃபிட் பண்ணிக்கலாம். லேன் வந்து சாதாரண நம்ம கேபிள் ஒயரை சொரியும் பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 4K அல்ட்ரா ஹெச்டி கனெக்டட், அது கூட கலர் அண்ட் வால்யூம் 100% கொடுத்துருக்காங்க. இதில் HDR கேபிள் சப்போர்ட்டும் உண்டு. இது 4K ரெசல்யூஷன். அதோட HDMI கேபிள் 3 கொடுத்துருக்கிறதால இந்த டிவி நல்லா தான் இருக்குது. நானும் யூஸ் பண்ணதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இல்லை. இப்போ டிவி ஆன் பண்ணியாச்சு. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ டிவியில் சிம்பிளாக நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்னென்ன தான் இருக்குது, எப்படி ரன் ஆகுது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆப்ஸ் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ஸ்மார்ட் திங், ப்ரைம் வீடியோ, ஜீ தமிழ், அப்புறம் ஐஃபோன் டிவி கூட இருக்குது. நம்மளுக்கு தேவைன்னா எந்த ஆப்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சன்எக்ஸ், யூடியூப் எல்லாமே நம்ம தேவைன்னா டெலிட் பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம். அடுத்தது திருப்பி செட்டிங்ஸில் போவோம். அப்புறம் வேறு என்ன இருக்குது இதில் முக்கியமானது என்னென்னா இதில் ஒரு ஆம்பியன் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இது ஒரு ஆம்பியன் மோட். இது எதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ நீங்கள் பின்னாடி வாலில் எந்த கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாரி நம்ம இதை மாற்றிடலாம். அதேமாரி நம்ம ஸ்லீப்பிங் டைமில் இதை வச்சுட்டு பார்க்கும்போது ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி கலர் சேஞ்ச் பண்ணலான்ட்டு காட்டுறேன். இதுக்கு உள்ளே போயிட்டு இந்த கலர் இருக்குது இல்லையா, பேக்ரவுண்ட் கலர்ஸ், இதில் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ எல்லோ சூஸ் பண்ணால் எல்லோ கலர், உங்களோட வால் எந்த கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிங்கன்னா இது அதோட அட்டாச் ஆகிடும். இது பார்க்க ஒரு பிக்சராகவும் ஒரு நீட்னஸ்னாகவும் இருக்கும். இது 108 சென்டிமீட்டர் இந்த ஆங்கிள்லையும் 124 சென்டிமீட்டர் இந்த ஆங்கிள்லையும் இது மொத்தம் 43 இன்ச்சஸ் கொண்ட ஒரு சாம்சங் qled டிவி. அடுத்து நம்ம இதோட இந்த ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது போன்ற வீடியோகளுக்கு நீங்கள் மேலும் பார்க்கணும்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.